ஹாய், என் பேர் ரசூல். நான் கடந்த 2 வருஷம் வந்து ட்ரேடிங் எப்படி பண்ணுறது, எது மூலமாக ட்ரேடிங் பண்ணுறது, எப்படியாவது அந்த ட்ரேடிங் கற்றுக்கிட்டு ஒரு ப்ராஃபிட்டபுள் பர்சனாக வந்து வரணும் அப்படின்னு சொல்லி நானும் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். நிறைய கோர்சஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக என்கொயரி பண்ணேன். ஆனால் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மென்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரூக் அண்ணன் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர்கிட்ட அந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ட்ரேடிங்கை பற்றின ஒரு அனாலிசிஸ் வந்துச்சு. அதுவும் இல்லாமல் ட்ரேடிங்னா என்ன, அதை எப்படி அப்ரோச் பண்ணுறது, மார்க்கெட்டை எப்படி படிக்கிறது, ஸோ அப்படின்ற ஐடியாலாம் ஃபாரூக் அண்ணா தான் டீச் பண்ணியிருந்தாங்க. யூஸ்வலாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேண்டில் ஸ்டிக் ப்ரோக்ராம், இண்டிகேட்டர்ஸ். ஆனால் ஃபாரூக் அண்ணா சொன்ன ஒரே வார்த்தை இண்டிகேட்டர்ஸ் அப்படின்றது முடிஞ்சதுக்கு அப்புறம் வரும். ஆனால் நம்ம ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது மார்க்கெட் எங்கே மூவ் ஆகுது அப்படின்றத நம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மூலமா நம்ம ஈஸியா ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபாரூக் அண்ணா சொல்லியிருந்தாங்க. எனக்கு அவங்க சொன்ன விஷயத்துல என்னை இம்ப்ரெஸ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 100% வந்து எல்லாரும் ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் சொன்ன ஒரே வார்த்தை 100% நீங்க ப்ராஃபிட், 105% உங்களால பண்ண முடியாதா அப்படின்னு அவர் கேட்டாரு. அந்த இதுலதான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஏன்னா உங்களால ஒரு 5% கூட பண்ண முடியாதா? ஒரு 10K ஃபண்டட் அக்கௌண்ட் வாங்குறோம் அப்படின்னா அது ஒரு 5% மந்த்லி ஒரு 50,000 ஆவரேஜா உங்களால ஏர்ன் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டார். உண்மையில என்னால ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கையில நான் வந்ததுனால எனக்கு இப்ப ஒரு மார்க்கெட்னா என்ன, மார்க்கெட் எப்படி அப்ரோச் பண்றது, மார்க்கெட்ல எப்படி ப்ராஃபிட் பண்றதுன்ற முதற்கொண்டு ஃபாரூக் அண்ணா எனக்கு டீச் பண்ணியிருக்காங்க. அதோட முக்கியமானது வந்து அவர் எந்த நேரத்துல டவுட் கேட்டாலும் தயங்காம கிளாரிஃபை பண்ணுவாரு. மற்றவங்கள மாதிரி அப்புறமேட்டு கால் பண்றேன் கிடையாது, அப்பயே இமீடியட்டா அதுக்கான சொல்யூஷனை சொல்லுவாரு. மூணாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் ஒரு 1 வீக் 10 days வந்து ஒரு லார்ஜ்லயோ இல்லை ஒரு ரெசார்ட்லயோ புக் பண்ணி ட்ரேடிங் பத்தி சொல்லி தருவாங்க. ஆனா அது ஒரு வாரம் கத்துக்கிட்டு அந்த 8வது நாள் நம்மளுக்கு வந்து புரியுமான்னு கேட்டா, ஏதாவது டவுட் கிளாரிஃபை கிடைக்குமான்னு கேட்டா நம்மளுக்கு கேள்விக்குறிதான். அவங்களை பார்க்க முடியுமான்னு கேட்டா கேள்விக்குறிதான். ஆனா இதே நம்ம ஃபாரூக் அண்ணா வந்து 3 மாசம் வந்து மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுல வந்து நம்ம டே பை டே வந்து நம்மளோட அவர் கொடுக்குற ஹோம்ஒர்க்கா இருக்கட்டும், அவர் வீக்கெண்ட்ல வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற விதமா இருக்கட்டும், நம்மளுக்கு ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஸோ நீங்க யாரும் ட்ரேடிங்கை தப்பான ஆள்கிட்ட போய் கத்துக்கிறாதீங்க. கரெக்டான ஆளா சூஸ் பண்ணுங்க. அது ஃபாரூக் அண்ணா கூட இருக்கலாம். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மென்டார் கரெக்டான மென்டாரா இருக்கணும். அது ஃபாரூக் அண்ணா கூட இருக்கலாம். நான் அவரை சஜஸ்ட் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சா இருக்கு. தேங்க்யூ.